குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார்? ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டியும் ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை தான் நடத்திக்கிட்டு இருந்தார். மத ரீதியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வருங்காலத்தில் அதற்கான தண்டனை கிடைத்து தானே ஆகும். சார், அந்த அரண்மனை எங்களோடது கிடையாது. அதற்கு எதற்காக 500 கோடிக்கு அந்த அரண்மனை சார்? அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த பணத்தில் மாட மாளிகை கட்டுவது ஒன்றும் இந்திய அரசியலுக்கும் அது புதிதல்ல. ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு போய் ஜெயிலில் போட்டால் பரவாயில்ல, அவருக்கு கொசுக்குவை கடிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே தொந்தரவு கொடுக்குற மாதிரி இப்படியெல்லாம் ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுனா அப்புறம் என்ன அர்த்தம்? அவர்கள் திரும்பி முதலமைச்சர் வரும்போது உங்களை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. பவன் கல்யாணுக்கு எதுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும்? தேவையில்லையே. இவங்களுக்கே மெஜாரிட்டி கிடைச்சிருச்சா? இப்போ எதுக்காக கொடுத்தாங்கன்னா இந்த ஜெகன்மோகன் ரெட்டியை அரசியலை விட்டு வரட்டணும் அப்படிங்கிறது. அவர் வீடை அவருடைய இடங்கள் எல்லாம் இதே ஜெகன்மோகன் ரெட்டி இடித்தார். அதனால இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் சம்மந்தப்பட்ட இடங்களை இடிக்கிறார். இது அரசியலில் இப்படித்தானே வரும். இன்னும் 10 வருடத்துக்கு அவர் அரசியல் மீண்டு வர முடியாது. அவர் அரசியலில் காணாமல் போயிடுச்சிடணும். வணக்கம் சார். வணக்கம். ஆந்திர மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பிரச்சனை தான். ஏன்னா இப்போ அவங்க ஆட்சி மாறிடுச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி பதவியை விட்டு விலகிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த சட்டமன்றத்தில் மிகப்பெரிய எழுச்சியாக உருவாயிருக்கிற பிரச்சனை தான் ஜெகன்மோகன் ரெட்டி அளவுக்கு அதிகமாக பொருள் சேர்த்திருக்காரு. அவர் பங்களா கட்டியிருக்காரு 500 கோடி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? ஆமாம், எந்த அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருந்தாலும் போனதுக்கப்புறம் புது ஆட்சி வந்த உடனே இதே மாதிரி பல சொன்னால் தூசி தட்டி எடுப்பாங்க. எடுத்தால் அதில் பல விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார் அப்படிங்கிறத விட ஆளுங்கட்சியாக இருந்தும் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு 10-11 சீட்டு ஜெயிச்சிருக்காரு தான். அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மக்கள் ஒரு மேலே எந்த அளவுக்கு வெறுப்பில் இருந்திருக்காங்க. நல்லது செஞ்சுருந்தால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி வந்திருக்காது. ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டியும் ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை தான் நடத்திக்கிட்டு இருந்தார். மத ரீதியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க ஒய்எஸ்ஆர். இன்னும் சொல்லப்போனால் திருப்பதியிலேயே ஒரு சர்ச்சு கட்டணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறதுலாம் அந்த டைமில் ஒரு பேசும் பொருளாக இருந்தது. ஆக ஜாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஒரு முதலமைச்சராக வர்றவங்களே ஒரு ஜாதிக்கு சப்போர்ட்டாக ஒரு மதத்துக்கு சப்போர்ட்டாலாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது வருங்காலத்தில் அதற்கான தண்டனை கிடைத்து தானே ஆகும். அதுவும் ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக கிடைத்த தண்டனை தான் அது. சந்திரபாபு நாயுடு போய் ஜெயிலில் போட்டால் பரவாயில்ல, அவருக்கு கொசுக்குவை கடிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே தொந்தரவு கொடுக்குற மாதிரி இப்படியெல்லாம் ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுனா அப்புறம் என்ன அர்த்தம்? அவர்கள் திரும்பி முதலமைச்சர் வரும்போது உங்களை பிடிச்சி உள்ளே போடுவாங்கல்ல. அதனால் ஜெகன்மோகன் ரெட்டி மக்கள் மனதை கவரக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் தீட்டியிருந்தால் அவருக்கு இவ்வளோ பெரிய மோசமான நிலைமை வந்திருக்காது. ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை தான் நடத்தி கொண்டிருந்தார். இன்ஃபேக்ட் சந்திரபாபு நாயுடு ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு அரசியல் தலைவர். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் இருக்கார் அரசியலில். அப்படிப்பட்ட ஒருத்தர் அரசியலில் இருக்கிறவங்க அவர்கிட்ட போய் நீங்கள் ரவுடித்தனம் இது பண்ணி என்னென்ன இதெல்லாம் பண்ணி எதையுமே நீங்கள் உருப்படியாக செய்யலைல்ல. வந்த 5 வருஷத்தில் ஆந்திராவுக்கு ஒரு தலைநகரங்கிறதே நீங்கள் உருவாக்கலை. ஒழுங்க அமராவதியாங்கிற தலைநகரத்தையாச்சும் உருவாக்கி இருக்கணும்ல. கடைசி வரை உருவாக்கலை. மத்திய அரசாங்கத்துடைய சலுகைகள்லாம் பெற்று அவங்களுடைய நல்ல உறவு வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. எதையுமே நீங்கள் செய்யலை. அதனால தான் மக்கள் இவ்வளோ பெரிய அடி கொடுத்தாங்க. இவரை எதிர்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் சந்திரபாபு நாயுடு. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பவன் கல்யாணங்கள்லாம் கூட்டணியாக சேர்ந்தார். பவன் கல்யாணுக்கு ரசிகர் கூட்டம் உண்டு. பவன் கல்யாணி சிரஞ்சீவியுடைய தம்பி. சிரஞ்சீவியும் சப்போர்ட் பண்ணுவார். சிரஞ்சீவிக்கு ரசிகர் கூட்டம் உண்டு. சிரஞ்சீவியின் பையன் ராம் சரணுக்கும் ரசிகர் கூட்டம் உண்டு. ஸோ அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தன் பக்கம் இழுத்துட்டோம்னா அந்த ஜெகன்மோகன் ரெட்டியை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு தான் அவங்களெல்லாம் கூட்டணி சேர்ந்தார். பவன் கல்யாணுக்கு எதுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும்? தேவையில்லையே. இவங்களுக்கே மெஜாரிட்டி கிடைச்சிருச்சா? தெலுங்கு தேசத்துக்கே தனி மெஜாரிட்டி கிடைச்சிருச்சா? இவங்க ஒரு கூட்டணி கட்சி தானே. அப்போ எதுக்காக கொடுத்தாங்கன்னா இந்த ஜெகன்மோகன் ரெட்டியை அரசியலை விட்டு வரட்டணும் அப்படிங்கிறது.
அதுக்கு வந்து இவங்க சிரஞ்சீவி அவங்க ரசிகர்கள், சிரஞ்சீவி ஏற்கனவே 18% ஓட்டு வாங்கியிருந்தார் தனி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது. இடையில தான் வந்து அவர் அரசியலை விட்டு விலகினார். ஸோ அந்த ஒட்டுமொத்த மற்ற குரூப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களால் விரட்ட முடிந்தது. ஜெகன்மோகன் ரெட்டியும் அவர் தந்தையும் வன்முறைக்கு பெயர் போனவர்கள், எந்த லெவலுக்கு வேணுனாலும் போவாங்க. அதனால் ஒரு மக்கள் சக்தியை வச்சு அந்த வன்முறை சக்திகளை வந்து இன்றைக்கி விரட்டி அடிக்கப்பட்டிருப்பது ஆந்திராவிற்கு ஒரு நல்ல செய்தி. வருங்கால ஆந்திரா வந்து இனி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜெகன்மோகன் ரெட்டி சம்மந்தப்பட்ட அரசியலில் என்னுடைய கருத்து. சார், அந்த அரண்மனை வந்து திரும்ப ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த அரண்மனை வந்து எங்களோடது கிடையாது, இது வந்து மக்களோடது, ஆந்திர பிரதேசம் மாநிலத்தோடது. அதற்கு எதற்காக 500 கோடிக்கு அந்த அரண்மனை சார்? அதான் ஏங்க 500 கோடினா எல்லா அரசியல்வாதிகளும் இது வந்தப்போ சசிகலா அவர்கள் 15 கோடி இல்லை 15 கிரவுண்டில் ஒரு பேயஸ் கார்டனில் கட்டியிருக்காங்க. பேயஸ் கார்டனில் நிலத்தோட மதிப்பே 150 கோடி டு 200 கோடி அவங்க கட்டினது. உள்ளுக்குள்ளே 45 ரூமு. அரசியல்வாதிகள் இப்படி தான் கட்டுவாங்க. ஏன் ஸ்டாலின் இதை எடுத்துக்கோங்க, வேலைச்சேரியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களாவோட மதிப்பு எவ்வளோன்னு கேளுங்க, 100 கோடி ரூபா தானே. அரசு பணத்தை கொள்ளையடித்த பணத்தில் தானே கட்ட முடியும். ஸோ எல்லாருமே வந்து இப்போ கருணாநிதி இருக்கும்போது கோபாலபுரம் வீட்டிலே இருந்தார். அவர் இதுக்கு அரசியலுக்கு வர முன்னாடி சம்பாதிச்சது. எம்ஜிஆர் வந்துக்கிட்டு ராமபுரம் தோட்டத்தில் இருந்தார், அவர் அரசியலுக்கு வர முடியும் சம்பாதிச்சது. ஜெயலலிதா போயஸ் கார்டனில் இருந்தாங்க, அவங்களும் அரசியலுக்கு முன்னாடி சம்பாதிச்சது. அதுக்கு பின்னாடி வந்து அரசியல்வாதிகள்லாம் 100 கோடி 200 கோடின்னு தமிழ்நாடு அரசியலையும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திர அரசியலையும் இதை பார்த்து தான் அவங்களும் கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த பணத்தில் மாட மாளிகை கட்டுவது ஒன்றும் தமிழ்நாடு அரசியலுக்கு புதிதல்ல, இந்திய அரசியலுக்கும் அது புதிதல்ல. இந்தியாவிலே நிறைய பேர் முன்னாள் முதல்வர்கள்லாம் இதே மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து ஆடம்பர வாழ்க்கை நடத்துனது வந்து நிறைய இடங்களில் நடந்திருக்கு. ஸோ சொல்லப்போனால் அந்த அமைச்சரவையில் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐ மீன் அவங்க மேலே வழக்கு தொடரப்பட்டு இருக்குது, வருமான வரி போடப்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் ரோஜா அவர்கள் மீது கூட போடப்பட்டிருக்குது 100 கோடி வரி வைப்பு அப்படின்னு. ஸோ அந்த அமைச்சரவை எப்படி சார் அமைஞ்சிருந்துச்சு ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ்க்கு போனால்? அவர் முதலமைச்சரே கொள்ளையடிக்கும் போது அப்புறம் மந்திரிங்க. இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க, ஸ்டாலின் வந்து இது இருக்குது, கேஎன் நேருவுக்கு வந்து காவேரி ஆஸ்பத்திரியே அவங்க சொந்த ஆஸ்பத்திரி. கேஎன் நேரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வச்சுட்டு இருக்காரு. டிஆர் பாலு அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வச்சுருக்காரு. பொன்முடி மந்திரி எவ்வளவு சொத்துக்களை சேர்த்துருக்காரு, எத்தனை காலேஜஸ் இருக்குது. அவருடைய மகனுக்கே வெளிநாடுகளில் கம்பெனி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மந்திரிகளில் யார் உருப்படியானவங்க? எல்லா முதலமைச்சரை வழியோ அவர் அது வழி தான். இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது மந்திரிகள் லஞ்சம் வாங்குறாங்கன்னு செய்தி வரும் உளவுத்துறை மூலமாக. அது இப்போ இதுக்கு அவருடைய ராமபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி அடிப்பார். ஸ்டண்ட் மாஸ்டர்கள் வச்சு அடிக்க சொல்லுவார். பணத்தெல்லாம் கொண்டு வான்னு சொல்லி பறிச்சுட்டு அனுப்புவார். அந்த இப்போ முதலமைச்சர் ஒழுங்காக இருந்தால் மந்திரி பயப்படுவான். முதலமைச்சரே இப்போ கொள்ளையடிக்கிறதில் பங்கு வாங்கினாங்கன்னா மந்திரிகளுக்கு கொள்ளையில் விட்டு போகும்ல. அதனால் தலைமை சரியில்லைன்னா அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மீது போடப்பட்டுள்ள இந்த ஒரு வழக்கு, இந்த ஒரு விசாரணை, இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி சார் நகர்வு இருக்கும்? அவர் சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டார், பழிவாங்கும் இது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அதனால் ஒன்றும் பழிவாங்காமல் கூட அப்படியே முடிச்சு விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பழிக்கு பழி பண்ணுவார் சந்திரபாபு நாயுடுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே விட்டுருவார். அவர் அரசியலில் காணாமல் போயிடுச்சுருவாங்க. இதுதான் நடக்குமே ஒழிய சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் பயந்தவர். அவருக்கு ரவுடித்தனம் அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் பயந்தவர். அதனால் எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணாமல் நடவடிக்கைகள் இல்லாமல் முடிச்சுடுவார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அப்படி வந்தால் காரணம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பதவி விலகிறாரு, சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்ற உடனே அங்கே இருக்கிற நகராட்சி ஆணையர் மாற்றப்படுறார். உடனே வந்து நகராட்சி ஆணையர் மாற்றப்பட்டவுடன் ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டுக்கு அவருடைய வீடு வந்து சாலையோரம் இருக்குது, சாலையோரத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி இடிக்கிறாங்க. அந்த காவல் ஆணையர் மாற்றினதோட நகராட்சி ஆணையர்லாம் மாற்றிட்டாங்க. மாற்றின உடனே இடிக்கப்படுகிறது. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அவர் வீடை வந்து அவருடைய இடங்கள் எல்லாம் வந்து இதே ஜெகன்மோகன் ரெட்டி இடித்தார். அதனால் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அவர் சம்மந்தப்பட்ட இடங்களை இடிக்கிறாங்க. இது அரசியலில் வந்து இப்படித்தானே வரும். கருணாநிதி ஜெயலலிதாவை பிடிச்சி உள்ளே போட்டார். ஜெயலலிதா வந்தோன்னா கருணாநிதி பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறும்ல. அதனால் இதெல்லாம் எதிர்பார்க்குற விஷயந்தான்.
அதனால் அரசாங்க இடத்துல வந்துக்கிட்டு அத்துமீறி கட்டியிருப்பாங்க. இப்போ நாளைக்கு ஆட்சி மாறினோன்னா புதிய முதலமைச்சர் வந்தோடனே அதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது மாதிரி இது பழி வாங்கும் நோக்கம் இல்லையா சார்? பழிவாங்கம் அரசாங்க நிலத்தில் கட்டினாங்கன்னா அது அத்துமீறல் தானே. அது என்ன பழிவாங்கம்? திரும்பி அந்த அரசாங்க நிலத்தை மீட்கிறது ஒன்றும் பழிவாங்கிறது எப்படி வரும்? நிச்சயம் வராது. அண்ணா அறிவாலயம் வந்து நிறைய கார்பரேஷனுக்கு சொந்தமானது. இன்னும் அதை விட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அடித்து அண்ணா அறிவாலயத்தை இது பண்ணி கார்பரேஷன் லேண்டெல்லாம் மீட்கக்கூடிய தைரியமுள்ள ஒரு முதலமைச்சர் இன்னும் வரல தமிழ்நாட்டுக்கு. ஏன் கார்பரேஷன் நிலத்தை வந்து இவங்க இது பண்ணிக்கிட்டு அண்ணா அறிவாலயம்னு கட்சிக்கு கட்டினாங்கன்னா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? அதில் நடவடிக்கை எடுத்தால் அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான். இப்போ ஒய்ஆர்எஸ் காங்கிரஸின் எழுச்சி மீண்டும் இருக்குமா அடுத்த தேர்தல்களை பார்க்கும்போது? நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க எழுச்சிங்கிறது நடக்காது. இன்னும் 10 வருடத்துக்கு அவர் அரசியல் மீண்டு வர முடியாது. ஸோ ரொம்ப நன்றி சார், எங்களோட கலந்து கொண்டு பல தகவலை எங்களுக்காக ஷேர் செஞ்சீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.